தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த செயற்குழு கூட்டம் மூலமா நமக்கு இவ்வளவு நாளா இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஓகே, தளபதி எடுத்திருக்க முக்கியமான முடிவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட தலைமையில கட்சியோட செயற்குழு கூட்டம் சென்னை பனையூர்ல இருக்க கட்சி அலுவலகத்துல இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சுமார் 300 பேர் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. ஓகே, இந்த செயற்குழு கூட்டத்துல நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா திமுக மற்றும் பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு தளபதி தெளிவா சொல்லிட்டாரு. சோ பிஜேபி இப்ப அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக கூடவும் தளபதி கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்ல அப்படின்னா விஜயால 10 தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, திமுகவும் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தளபதி என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிஜேபி கூட ஒரு நாளும் கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு. தனிச்சு போட்டியிடலாம், அப்படி இல்ல அப்படின்னா தளபதியை முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள வச்சு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இப்ப தளபதி இருக்காரு. அதை வெளிப்படையா இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டம் மூலமா அறிவிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த செயற்குழு கூட்டம் மூலமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமா நண்பா, தளபதி தமிழ்நாடு முழுவதும் எப்ப சுற்றுப்பயணம் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப வந்திருக்க ஒரு அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு. அப்ப ஆகஸ்ட் மாசம் கிடையாதா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆமா நண்பா, ஆகஸ்ட் மாசம் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டை நடத்த போறாங்க. இந்த மாநாடு திருச்சி இல்லனா மதுரையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ தளபதி அவரோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு களமா இருக்க போகுது. ஓகே நண்பா, தளபதி தனிச்சு போட்டியிட முடிவு பண்ணிட்டாரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.